இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 55வது வசனம். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த ஒரு சூழ்நிலையில் நின்றும் தப்புவிக்கப்பட, விடுவிக்கப்பட நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். ஆழமான கிடங்கிலிருந்து உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். ஆழமான கிடங்கிலிருந்து கூப்பிட்டா யாருக்குமே கேட்காது. ஆழமான இடத்துக்குள்ளே போகும்போது நம்முடைய மொபைல்ல நெட்வொர்க் சிக்னலே கிடைக்காது. ஆனால் ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடும் போது அது மரண வாசலா இருக்கலாம், மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், ஜலப்பிரவாகமா இருக்கலாம், பயங்கரமான குழியா இருக்கலாம். அவருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கூப்பிடும் போது அந்த கூப்பிடுதலுக்கு பரலோகம் இறங்கி உத்தரவு கொடுக்கும் கிரியை செய்யும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டு கொண்டிருந்த போது அந்த சத்தம் பார்வோன் சமூகத்தில் எட்டவில்லை, அந்த சத்தம் தேவ சமூகத்தில் எட்டினது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையானாலும், பாரமான சூழ்நிலையானாலும் அதிலிருந்து விடுவிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானா. அவருடைய நாமம் தான் நம்முடைய அடைக்கலம், அவருடைய நாமம் தான் நம்முடைய பலன். நாம் பற்றி கொள்ளும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்னும் நாமம். அந்த நாமத்தை பற்றி கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் ரட்சிப்பை, விடுதலையை கிருபையாய் கட்டளையிடுவார். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எல்லா நெருக்கத்திலும் எங்களை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரை, நாங்கள் பற்றி கொள்ளும்படிக்கு, நோக்கி கூப்பிடும்படிக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆழமான கிடங்கானாலும் சரி, பயங்கரமான குழியானாலும் சரி, ஜல பிரவாகமானாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கானாலும் சரி, உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிடும் போது நிச்சயமாய் நீர் எங்களை தப்புவித்து காக்க வல்லவராய், நல்லவராய், போதுமானவராய் இருக்கிறீர். இந்த நாளிலே வேதனை நடுவில், நெருக்கத்தின் நடுவில், பாரத்தின் நடுவில் இருந்து யாராவது இதை கேட்டுக் கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்களுக்காக செபிக்கிறேன். ஏசப்பா, கிருபையாய் மனமிறங்கி எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி உடைய பிள்ளைகளை ரட்சித்து கிருபையாய் காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.